எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஷெர்லாக் அப்படின்ற ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு சீரிஸோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஷெர்லாக் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக 4 சீசன் இருக்குது. 4 சீசனும் சேர்த்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 13 எபிசோட்ஸ் தான். பட் ஒரு எபிசோடோட ஆவரேஜ் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்ட, அதாவது ஒரு படம் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எபிசோடோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவரோட டிடெக்டிவ் திறமையை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் இதில் வந்து பார்க்க போகிறீங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டிடெக்டிவ்னாலே அது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இதில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதான் நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ரொம்ப பிடிச்சிரும். இதில் வரக்கூடிய அந்த ஷெர்லாக் அப்படின்ற அந்த கேரக்டரை நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்சை தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். செம்மையாக நடிச்சிருப்பார். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இந்த கேரக்டர் அவருக்கு பயங்கரமாக சூட் ஆகுதுப்பா அப்படின்னு நீங்கள் இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பெனடிக்ட் கம்பர்பேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே பயங்கரமாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுவாங்க. என்னென்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாகிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி, டேய் நீங்கள் நினச்சதெல்லாம் தப்புடா, இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். அந்த சீன்லாம் டேய் எப்பட்றா இப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு பிளானையுமே அவ்வளோ பக்காவாக போட்டு செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம இவங்களுக்கு அதெல்லாம் இவங்க வந்து நம்ம காட்டுவாங்க பார்த்தீங்களா சீரீஸில், அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீரீஸில் நம்ம ஷெர்லாக் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தையுமே துல்லியமாக பயங்கரமாக கண்டுபிடிப்பார். இப்போ அவரோட எதிர்க்க ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ட்ரெஸ்ஸில் எந்த மாதிரியான முடியெல்லாம் இருக்குது, அவர் வீட்டில் ஏதாவது பெட்ஸ்லாம் வளர்க்குறாங்களா, அவரோட மூக்கு, கை, நகம் எல்லாத்தையுமே அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுவார். நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி தான், உங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கம் இருக்குது, எல்லாத்தையுமே செம்மையாக சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ பக்காவாக துல்லியமாக செம்மையாக கண்டுபிடிப்பார். அதெல்லாம் நம்ம சீரீஸில் பார்க்கும்போது டே எப்பட்றா இந்த அளவுக்கு நீ கண்டுபிடிக்கிற, அவ்வளோ பிரில்லியண்டா நீ அப்படின்னு நம்மளே வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இதில் வந்து செம்மையான சம்பவம்லாம் பண்ணுவார். ஸோ ஒரு எபிசோடுமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குறிப்பாக இந்த டிடெக்டிவ் மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த சீரீஸை நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ஃபேன்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு எபிசோடுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, எங்கேஜிங்காக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. என்ன ஒன்று, ஒரு எபிசோடும் 1.5 மணி நேரம். பட் உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கும்போது சீரீஸில் சுத்தமாக டைம் அசால்ட்டாக போயிடும். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா. ஸோ 1.5 மணி நேரமாக போச்சு அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. 1.5 மணி நேரமும் அவ்வளோ அசால்ட்டாக, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் போகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக பார்த்திங்கன்னா போகும். ஏன்னா சீரீஸோட அந்த ஃபேஸே வந்து ரொம்ப செம்ம ஸ்பீடில் பரபரன்னு பற்றிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு எபிசோடுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். நீங்கள் என்கிட்ட ப்ரோ ஒரு தரமான ஒரு டிடெக்டிவ் டைப்பில் ஒரு சீரீஸ் சொல்லு ப்ரோ அப்படின்னா இந்த சீரீஸை நான் உங்களுக்கு 100% சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த சீரீஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். IMDbலேருந்து 9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு எப்பிக்கான ஒரு சீரீஸ். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இந்த சீரீஸ் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த சீரீஸை ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சீரீஸ் எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு சீரீஸ் இருக்குது, அது நல்லாயிருக்கும் ப்ரோ, அதை நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட அந்த சீரீஸோட பேரை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த சீரீஸை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக ரிவ்யூ வீடியோ போடுவேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரியான ரிவ்யூக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். பை கைஸ்.